சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா வாழ்க்கை முறை மாறும். எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 20வது டாபிக் என்னன்னு பார்த்துரலாம். அதாவது பிரிவுக்கு தூரம் கண்டிப்பா வந்து கோபம் கிடையாதுங்க. அது மௌனம் தான். அந்த மௌனமா இருக்கும்போது தான் அதோடைய பிரச்சனை வந்து கண்டிப்பா டிஸ்டன்ஸ்ல போய் தூரமா கொண்டு போய் விடும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவுக்குமே இது வந்து பொருத்தமானது. ஏன் சொல்றேன்னா, அது எந்த மாரி உறவா இருந்தாலும் சரி, ஒரு கணவன், மனைவி, காதலன், காதலி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், மாமனார், மாமியார், இன்னும் உலகத்துல எந்த மாரி உறவா இருந்தாலும் சரி, எல்லா உறவுக்குமே கோபப்படுறத விட அமைதியா இருக்கும்போது தான் அந்த உறவுல வந்து பயங்கரமா வந்து டிஸ்டன்ஸ்ல போய் முடியும். அதாவது ஒரு நியாயமான ஒரு மௌனம், ஒரு இடத்துல பிரச்சனை வருது, அந்த இடத்துல அமைதியா இருக்கிறதுன்றது ஓகே. பட் அது வந்து சம்மந்தமே இல்லாம, இப்ப அந்த ஏதாவது அவங்க காசு கேட்டுருவாங்களோ, இல்ல இந்த ஆள் வந்து சரியில்ல, இந்த ஆள்கிட்ட நான் பேசினா நம்மகிட்ட பிரச்சனை வந்துருமோ, இல்ல இவங்க வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி, அவங்க வந்து இந்த ஆள் வந்து கெட்டவன் அப்படின்னு ஏதாவது அப்ப தெரிஞ்சிருப்பீங்க. அத வச்சு நீங்க வந்து அந்த ஆள்கிட்ட டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்றது, அது பேசாம கம்முன்னு கடந்து போம்போது, ஒவ்வொரு வாட்டியும் அப்படி போக போக அந்த பிரச்சனை கண்டிப்பா வளர்ந்துட்டு போயிட்டே தாங்க இருக்கும். நியாயமான மௌனமா இருந்தா ஓகே. அந்த பிரச்சனை வராம இருக்கணும். அதனால அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம், 1 நிமிஷம், 1 நாள் அமைதியா இருந்தோம்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு இருக்கு. பட் அதாவது ஏதாவது ஒருத்தர சொல்லி, ஏதாவது நீங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டு, அந்த உறவுக்குள்ளார நீங்க வந்து மௌனத்த வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பிரச்சனைல தான் போய் முடியும். அந்த மாரி உறவு வந்து அதுக்கு என்ன சொல்றது? பிரேக்கே ஆயிடும். அது கடைசி வரைக்கும் சேராத அளவுக்கு கூட போகும். கண்டிப்பா அது நியாயமான உறவு. பிரச்சனை வரக்கூடாது அந்த இடத்துலன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல மௌனமா இருக்கிறது கரெக்ட்டு. பட் தேவையில்லாம நீங்க அந்த இடத்துல நம்ம மௌனத்த வளர்த்தோம்னா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அது வந்து கண்டிப்பா அது அது ஆப்போசிட்ல இருக்கிற உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த 2 பெர்சனுக்குமே அது வந்து அந்த உறவுல கண்டிப்பா பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்படும். அதாவது தூரத்த வச்சு யாருமே வந்து அ எடை போடாதீங்க. நாம இவ்வளவு தூரமா இருக்கோம். அதனால வந்து இந்த உறவு அப்படின்ட்டு எடை போட்டு அந்த பிரச்சனைய வந்து அந்த உறவுல இருக்கிற பிரச்சனைய வந்து ஆ பிரிக்கவும் வைக்கக்கூடாது. பட் மௌனத்த வச்சியும், அந்த டிஸ்டன்ஸ வச்சியுமே, அது என்ன சொல்றது? மௌனமா பேசாம அமைதியா இருந்துமே அந்த உறவ வந்து பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா, ரொம்ப ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கான்ஷியஸா இருக்கணும். ஏன்னா, அப்பதான் அந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அதாவது எந்த இடத்துல என்ன தேவையோ அத கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணுங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில அத ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். அதாவது அ கோபத்த வச்சு தான் நம்ம உறவ வந்து பிரிக்கணும்னு கிடையாது. மௌனத்த வச்சே நம்ம அத அமைதியாவே அந்த உறவு வந்து கடைசி வரைக்கும் இல்லாமயே போயிடும். அந்த அளவுக்கெல்லாம் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து தூரத்த வச்சு எடை போடாதீங்க. மௌனத்த வச்சு எடை போடாதீங்க. என்ன தேவையோ கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க.